அஸ்ஸலாமு அலைக்கும். இல்ல அது ஒரு விஷயம் புரியல. நம்ம ஜென்ரலாவே வந்துட்டு ஏதாவது ஒண்ணு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம மத்தவங்கள்ட்ட இருந்து பார்த்து இன்ஸ்பயர் தான் ஆகணும் தவிர அதே காப்பி பண்ணவே கூடாது. நான் நிறைய டைம் இதை லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஏதாவது ஒரு இன்ஸ்பயர் ஆகி பண்றேன் அப்படின்னா நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ண போறேன், ஐடியா கேட்பேன். அண்ட் தென் இன்ஸ்பயர் ஆகி வேற மாதிரி தான் பண்ணுவேனே தவிர அதே மாதிரி எப்பவுமே யாரோட இதையும் நம்ம காப்பி பண்ணவே கூடாது. ஆனா அது எப்படிதான் தெரியல, நம்ம கூடவே இருந்து நமக்கே குழிப்பதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஆனா இந்த பிசினஸ்ல நிறைய நடக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கிட்டயே புதுசு புதுசா லேர்ன் பண்ணிப்பாங்க. நம்ம பண்ற அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதை மத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. நம்ம ஒரு பர்சனை நம்ம கூடவே வச்சுக்கிட்டு அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி அவங்கள ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டுல ஒருத்தவங்க, நம்மளோட ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி நம்ம நம்பி அது நம்ம அவங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் ஓப்பனா ஃப்ரீயா கொடுக்கும் போது அது நம்ம கிட்டயே சீட் பண்ற மாதிரி இருக்குல்ல. நிறைய விஷயம் நான் பாத்துட்டேன். நம்ம கிட்டயே திருடி அதை கொடுக்கற மாதிரி இருக்கு. நம்ம என்ன பண்றோமோ அதை மத்தவங்களுக்கு அப்படியே என்கிட்டலாம் ஏதாவது வேணும்னு நினைச்சுக்கோங்களேன். என்னை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. ஸ்ப்ரெட் லவ்லயும் சரி நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி ஸ்ப்ரெட் லவ் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க இன்ஸ்பயர் ஆகி அதே காப்பி பண்ணா கூட தப்பே கிடையாது. ஆனா இந்த பிசினஸ் விஷயத்துலலாம் ஒருத்தவங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு பண்ண விஷயங்களை அதை கூடவே இருந்து அப்படியே அசால்ட்டா நம்ப வச்சு மத்தவங்களுக்கு திருடி கொடுக்கற மாதிரி இருக்கு இந்த விஷயம். இதுக்கு மேல என்ன சொல்றேன்னு தெரியல. ஏன்னா என்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, நான் ஈஸியா எல்லாரையுமே நம்பிடுவேன். நிறைய பேரை நான் ஈஸியா நம்பிடுவேன். நான் இந்த மாதிரி பிசினஸ்ல நிறைய பார்த்திருக்கேன். நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கிட்டயே கத்துப்பாங்க, நம்மளோட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதை மத்தவங்கள்ட்ட அப்படியே ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி கொடுத்துட்றாங்கன்னு தெரியல. ஆனா இது வரைக்கும் நான் நிறைய பேர்கிட்ட கத்துக்கிட்டு இருக்கேன், நான் நிறைய பேர்கிட்ட லேர்ன் பண்ணியிருக்கேன். பட் லேர்ன் பண்ணது கூட எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட கத்துக்க போறேன், நான் இந்த மாதிரி பண்ண போறேன், எனக்கு ஐடியா கொடுக்க முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமா. ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் தவிர நம்ம கூடவே இருந்து குளிப்பதிக்கிறதெல்லாம் எனக்கு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. என்னால சில விஷயங்களை தாங்கவே முடியல. நிறைய பேர் என்னை சொல்லுவாங்க, நீ கத்துக்கோ, இதுக்கப்புறமாச்சும் உஷாராயிருன்ட்டு. ஆனா அது என்னவோ தெரியல, நான் மக்கள் ரொம்ப என் கூட இருக்கிறவங்களை பிளைண்டா ட்ரஸ்ட் பண்றதுனால மோஸ்ட்லி நம்ம விஷயங்களே நம்ம கிட்ட இருந்து நிறைய திருடி போறதுனால அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது எனக்கு ரொம்ப 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 ஹர்ட் ஆகுது எனக்கு. பட் ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களை நம்பி நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னா உங்களை தயவு செஞ்சு நீங்க யார்கிட்ட இருந்தாலுமே அவங்களுக்கு தயவு செஞ்சு துரோகம் பண்ணாதீங்க. துரோகம் பண்றது ரொம்ப 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 பெரிய தப்பு இது. ஏன்னா எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப 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 ஹர்ட் ஆயிடுச்சு. என் கூடவே இருந்து எனக்கு நிறைய பேர் இந்த மாதிரி துரோகம் பண்றீங்களே அப்படின்ற மாதிரி. பட் இட்ஸ் ஓகே, இதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன். இதையும் நான் தாண்டி மூவ் பண்ணி இன்னும் நான் நிறைய விஷயங்களை கத்துப்பேன் கண்டிப்பா. ஸோ இதுவும் எனக்கு ஒரு லெசன் தான். ஸோ கூட இருக்கிறவங்கள எப்பவுமே துரோகம் பண்ணாதீங்க. உங்களை நம்புறவங்கள தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க. ஓகேவா?